இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம திரைப்பட பாடலில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திரைப்பட பாடலில் ஒரு அருமையான வரி, நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் அமைதி இல்லை அப்படின்னு ஒரு வரி. அது எவ்வளவு தத்துவமான வரிகள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அழகாக பாடிட்டு நம்ம அதை தான் செய்வோம். நடந்ததையே நினைக்கிற மனசு, எல்லா மனசும் அதுங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகம்னு உள்ளே இருக்கிறத அடிக்கடி வெளியில் கொண்டு வந்து திரும்ப திரும்ப சிந்திச்சு கோவப்படுறதோ சந்தோஷப்படுறதோ கஷ்டப்படுறதோ ஏதோ ஒன்று பட்டுக்கும். அது மனசோட இயல்பு. ஆனால் அதனால் உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாரும் அதைத்தான் சொல்கிறாங்க. நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் அமைதி இல்லையோ, அமைதி போச்சுப்பா, உன் சந்தோஷம் போச்சுப்பா, அதனால் அதையே சிந்திச்சுட்டு உட்கார்ந்துருக்காத அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நம்ம பாரதியார் சொல்கிறாரு, சென்றது மீளாது அப்படின்னு. அவரும் அதே உபதேசத்தையே பண்ணுறாரு. அந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நம்முடைய நண்பர்களுக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. அதே கருத்து தான். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையெனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு சுலபமான உபாயம் பாருங்கள். இந்த கவலைன்னு சொல்கிறோம்ல, அந்த கவலை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப व्यசனமாக இருக்குது, இதெல்லாம் மக்கள் வாயில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சமயத்தில் இதை அடிக்கடி சொல்லுவாங்க. சில பேர் அதை மட்டுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஏன் அப்படி கவலைப்படணும்? அந்த கவலைப்பட்டதுனால என்ன மாறிட போகுது அப்படின்னு என்னைக்கானும் கொஞ்சம் யோசித்தாங்கன்னா இந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ரொம்ப நல்ல ஐடியா அப்படின்னு அவங்களுக்கே ஒத்து வரும். சுலபமாக தப்பிச்சுக்கலாம். கவலைப்படுறீங்களா, டென்ஷன் ஆகுறீங்களா, व्यசனப்படுறீங்களா, வேண்டாம், அதுலேருந்து வெளியில் வாங்க. என்ன செய்தால் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். சென்றது இனி மீளாது, போனது இப்போ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நொடி, அந்த நொடியினுடைய ஒரு சிறு பாகம், ஒரு நொடியை 100 பிளந்து அதில் ஒரு பாகம் கூட வச்சு போடுங்க. போனது திரும்ப வருமா? அவ்வளவுதான். போனது, நடந்தது, முடிந்ததற்கு இல்லை முயற்சின்னு ஒரு அருமையான பாடல். அதுபோல் ஒன்று நடந்ததுன்னா அது நடந்தது தான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போனதுன்னா அது போனது தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எதிரில் நீங்கள் பார்த்தா தப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். சென்றது இனி மீளாது மூடரே, எவ்வளவு கோபமாக சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா கவலைப்படுறவங்கள பார்த்தா அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து, இந்த மனசு இருக்கே அது ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். திரும்ப ஒரு ஃபோனில் ஒரே நம்பருக்கு பல தடவை கால் பண்ணுற மாதிரி அது திரும்ப ரீகால் பண்ணும் நமக்கு. இந்த ஞாபகத்தை வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு நீ அல்லல் படு அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிறப்பெல்லாம் அது மாதிரி தான் பண்ணும். உள்ளே இருக்கிறத வெளியில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம். மாணிக்கவாசக பெருமான் ஞாயிற்கடையேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு பாயிண்ட்டு. இதுவும் ஒன்றையே நினச்சிட்டு இருக்கிறது. அதாவது ஒரு தடவை நாய் கக்கிடுதுன்னா மற்ற உயிரினங்கள் அதை தொண்டையிலேருந்து வேண்டான்னு கக்கி கீழே துப்பிட்ட பொருளை சாப்பிடாது. ஆனால் நாய் சாப்பிடும். அதனால் அவர் சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஞாயிற்கடையேன்னு. அதில் இதுவும் ஒரு காரணம். அது துப்பிட்டதை கவலைப்படாமல் திரும்ப நக்கும் நாய். அதுபோல் நம்ம எண்ணங்களை ஒரு தடவை துப்போம், சொல்லுவோம், ஆத்திரம் தீர ஒருத்தட்ட புலம்பி முடிச்சிடுவோம்.
அதோடு அதை விட்டுருவோம். கொஞ்ச நாள் கழிச்சோ, கொஞ்சம் நேரம் கழிச்சோ, இல்லை வெகு காலம் கழிச்சோ கூட நமக்கு தேவை ஏற்படும் பொழுது அதையே திரும்ப சொல்லுவோம். அதையே ஞாபகம் வச்சுருப்போம். அது ரொம்ப தவறு அப்படின்றது தான் பெரியவங்களுடைய கூற்று. எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை. இந்த கவலை எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் பாருங்கள். கவலை ஒருத்தரை தின்னுடும், அது கரையான் மாதிரி அரிச்சிடும் உடம்பை. அதனால் கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து, ஒரு பள்ளத்தில் விழுந்த மாதிரி, இந்த நான் சோகமாக இருக்கேன், நான் கவலையாக இருக்கேன், நான் விஷனமாக இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் குழியில் விழுந்த மாதிரி. அவங்க மேலே வர முயற்சியே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். முயற்சி பண்ணால் மேலே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும். ஒரு சொல்லுவாங்க, தவளை தயிரில் விழுந்து போச்சு, குதித்து 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 முயற்சி பண்ணி அது முதல்ல வர முடியல, இந்த வெண்ணெயெல்லாம் திரண்டு உருண்டையாகி நின்றுது. அந்த உருண்டை மேலே ஏறி தவளை தப்பிச்சுதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. முயற்சி தன் நீ வருத்த கூலி தரும்ன்றதில் இது ஒரு சின்ன வெகு வெகு சின்ன உதாரணம். அதுபோல் கவலைப்படுறதுல சந்தோஷப்படுற சில ஆத்மாக்கள் வெளியில் வர விரும்ப மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், என்ன மாதிரி நீ கஷ்டப்பட்டினா தெரியும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு அவங்களே சுயமாக சொல்லிக்குவாங்க. ஆனால் அது குழியில் விழுந்தவங்க மாதிரி எழுந்து வெளியில் வர முயற்சி பண்ணணும். நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. முயலாதவங்கள நோலார் பலர், அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முயற்சி பண்ணாங்கன்னா மேலே வந்துடலாம். அது எப்படிப்பட்டதான் அந்த கவலை, கொன்று அழிக்கும். ஒரு ஆடை கொல்றாங்க, அது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்டுடுறாங்க. அது மாதிரி இந்த கவலை என்ன செய்யும், கொன்னுடும். கொன்றதோடு திருப்தி அடையாமல் அழிச்சிடும். அது எப்படின்னா, ஒரு பள்ளத்தில் விழுந்தவங்க மேலே வர முடியலன்னா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க, என்னென்ன கஷ்டப்படுவாங்க, என்னென்ன தேவைகள் இருக்கும், அவங்களுடைய மனோநிலை உடம்பு நிலை எப்படி இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வதைக்கக்கூடியது. ஒரே நேரத்தில் ஒரு துப்பாக்கியால் சுட்டால் புல்லட் போய் சுடுது, உடனே செத்து போகிறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. கவலைன்னு ஒன்று வந்துட்டால் குழியில் விழுந்து அவங்கள ஏதோ ஒன்று கொன்று அழிக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். அது எவ்வளவு பெரிய வேதனை. அதனால தான் அவ்வளோ கொடுமையான சொற்களை போட்டு சொல்கிறாரு. அப்பா, எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். கவலைன்றது ஒரு குழி மாதிரி, பள்ளம், பெரும் பள்ளம், அதில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். அந்த நான் முடிஞ்ச கதையை சும்மா யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை திண்ண முறை இசைத்து கொண்டு. உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க, இன்றைக்கி நான் புதுசாக பிறந்திருக்கேன், அந்த பழசு எதுவும் என்னை தொடலை. இன்றைக்கி நான் புதுசாக பிறந்திருக்கேன், இந்த பொழுது எனக்கு புது பொழுது. இப்போ நான் என்ன செய்யணும், என்ன சிந்திக்கணும், என்ன செயல்பாடு இருக்கணும், அதை நீங்கள் யோசித்தா எப்போவுமே. இன்னொரு வள்ளுவர் பிறந்தகை ரொம்ப அருமையாக சொல்லுவார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நான் கவலைப்படுறது எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க சேத்துலேயே இருக்கட்டும். மேலே வரணும்னு நினைக்கிறவங்க தாமரையை போல் தண்ணீரினுடைய அளவுக்கு மேலே வர்ற மாதிரி எண்ணங்கள் அளவுக்கு அவங்க வாழ்க்கை உயரும்னு சொல்லுவார். இது மாதிரி எண்ணம், அந்த கவலையிலேருந்து வெளியில் வரணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை திண்ண முறை இசைத்து கொண்டு. எண்ணம் அது வந்துட்டு போயிட்டால் திரும்ப கவலை வந்துடும். திண்ண முறை இசைத்து கொண்டு அதை நல்லா ஸ்ட்ராங்காக, இன்றைக்கி நான் புதுசு, பழசெல்லாம் என்னை தொடவே தொடாது. அது எப்போயோ நான் டெலீட் பண்ணிட்டேன், சுத்தமாக டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி போயிட்டு நம்ம ஸ்டோரில் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வேணும்னா அது வேறு. அது கிடையாது, சுத்தமாக ப்யூராக டெலீட் பண்ணிவிடு, இனிமேல் அதை பார்க்கவே கூடாது. அப்படி பழைய கவலைகளையெல்லாம் நீ டெலீட் பண்ணிவிட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை
திண்ண முறை இசைத்து கொண்டு அதை இசைத்து கொண்டுன்றார். இசையில் வசமாக இதயம் எது? இன்றைக்கி நான் புதுசாக பிறந்திருக்கேன் அப்படின்னு ஒரு திடமான மனசோட இசைத்து கொண்டு அதில் அதாவது ரசித்து, இன்றைக்கி நான் புதுசுயா, பழசெல்லாம் என்ன ஒன்றும் தொடலை பாரு, நான் இன்றைக்கி புதுசாக இருக்கேன், பழச தொடலைன்னு நினைக்கிறதே அது நினச்சதாக அர்த்தம். அப்படி இல்லை, இன்றைக்கி நான் புதுசாக பிறந்திருக்கேன், இன்றைக்கி இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு திண்ண முறை இசைத்து கொண்டு செய்கிறத, அந்த எண்ணத்தை ரசனையோட, அன்போட, தீர்மானத்தோட இசைத்து கொண்டு என்னென்ன செய்யலாம்? தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். நல்லா சாப்பிடு, விளையாடு மகிழ்ச்சியோடது. மகிழ்ச்சியுடைய அடையாளம் விளையாட்டு. தின்றது ஆரோக்கியம். இன்புற்று இருந்து வாழ்வீர். சாப்பிட்றீங்க, விளையாடுறீங்க, இன்புற்று இருந்து வாழ்வீர். உன்னை இப்போ கவலை சாப்பிடல, நீ ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி புதுசாக பண்ணுறதெல்லாம் நல்ல காரியங்களாக பண்ணுற, அப்போ அதோட நல்ல விளைவுகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். அப்போது நாம் பழசை விட்டுட்டோமா, இன்றைக்கி புதுசாக பிறந்தோன்னு நினச்சிக்கிட்டோமா, அதை புதுசாக பிறந்தோன்ற எண்ணத்தினால அதையே ரசனையாக, அன்போட, சரியான அறிவோட, சரியான திட்டமிடுதலோட நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தும் பொழுது நிம்மதியாக தின்னு, அதாவது நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்லாம் இல்லையா, சாப்பிட்டுட்டோம், நல்லா உழைச்சோம், சந்தோஷமாக இருக்கலாம். தின்று விளையாடி, இந்த நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடும் பொழுதே இன்பமாக இருப்போம், இருந்து வாழ்வீர். அப்போ ஆரோக்கியமாக இருப்போம், ஆயுளும் நீண்டு இருக்கும். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இப்படியெல்லாம் வாழும் காலத்தில் தீமையெல்லாம் அழிந்து போம். இதுவரைக்கும் எது நமக்கு தீமைன்னு நம்ம நினச்சோமோ, நமக்கு தீமை செய்வது எதுவோ அதெல்லாம் அழிந்து போம். பழைய அந்த துன்பம், வருத்தக்கூடிய கவலைகள், அந்த கவலையினால் வர்ற நோய்கள் ஏராளம். நிறைய பேருக்கு அந்த உண்மை தெரிய மாட்டேங்குது. கவலைப்படுறதுனால நோய் வர்ற அளவு ஏராளம். அதனால் செயற்கையாக சிரிக்கிறாங்க, இல்லை மனசார சிரிங்க, அப்போ உண்மையான ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். சென்றதினி மீளாது மூடரே நீர், எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், போனதை நினைக்காதீங்க. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர், எண்ணமதை திண்ண முறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா. ஏன்னா நீங்கள் இப்போ பக்குவமாயிட்டீங்க, பழசெல்லாம் வேணான்னு நினச்சிட்டீங்க, புதுசு நல்ல நிம்மதியாக இருக்குது, இப்போ தின்றீங்க, விளையாடுறீங்க, இன்புற்று இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா. நீங்கள் தான் சரியாயிட்டீங்களே, அதனால் தீமை எதுவுமே திரும்ப உங்களுக்கு வராது, அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டீங்க, இப்போது எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு மனசு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அடிக்கடி இந்த குப்பைகளை வெளியில் போடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது இல்லையா, நம்ம எல்லா வகையிலையும் வீடுன்னு இருந்தால் பல செயல்களில் குப்பை கழிவு அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம உடம்புல கழிவு இருக்குது, திடக்கழிவு திரவ கழிவு ரெண்டும் தினம் வெளியில் போனால் தான் உடம்பு ஆரோக்கியம். அது மாதிரி எண்ணெய் கழிவுகள் அது இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. அதைத்தான் பாரதியாரும் சொல்கிறார். அந்த எண்ணெய் கழிவுகளையும் கவனிங்க, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, உண்மையிலேயே ஒன்றுமே சாதிக்க முடியாது. கவலைப்படுறவங்களால எதையுமே சாதிக்க முடியாது, அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கவலை ஏன் வந்தது, நாம் என்ன தவறு செய்தோம், எந்த இடத்துல நம்ம பலகீனமாக இருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா, அதை விட்டு நம்ம வெளியில் வந்து இன்று புதிதாய் பிறந்தோம்னு ஆரம்பித்தா
எல்லாமே ஆரோக்கியமாயிடுமே. அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவ பெருந்தகை. இப்போது எண்ணங்கள்லையும் புதிதாக நல்லார் சேர்க்கை, அடியார் சேர்க்கை. நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இப்படி நம்ம யோசித்தோன்னா நல்லவங்களோட சேரும் பொழுது, நல்ல பழக்கங்களோட சேரும் பொழுது, நல்ல சொற்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கிற இடத்துல சேரும் பொழுது நம்ம மனசு சுத்தமாக இருக்கும். அந்த கவலைப்படுறது நம்ம பிஸியாக வச்சுக்கணும். நம்மளை கவலைப்படுறதுக்கே ஐ ஹாவ் நோ டைம் டு ஒரி அப்படின்னு அருமையான ஒரு பொன்மொழி. அது மாதிரி இந்த கவலைப்படுறதுக்கு நேரம் ஒதுக்குறவங்கெல்லாம் வெட்டியாக உட்காந்துருக்கிறப்ப தான் வரும். அதெல்லாம் அதுக்கு டைமே கொடுக்கக்கூடாது. ஐ ஹாவ் நோ டைம் டு ஒரின்ற வார்த்தை அழகாக எழுதி வச்சுக்கணும். நம்ம எப்போதும் பிஸியாக வச்சுக்கிட்டோன்னா பிஸியாகவும் வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கணும். அப்போது இந்த கவலை நம்மளை எதுவுமே பண்ணாது. அது திரும்ப திரும்ப வந்து முட்டி பார்த்துட்டு ஐயோ இவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்கே, அவங்க ரொம்ப பலசாலியாக இருக்காங்களே அப்படின்னு அது தோற்று போய்விடும். சென்றதினே மீளாது. இனிமேல் அதுவும் நம்மளை திரும்ப வந்து எதுவுமே பண்ணாது. நாம் பலமாக்கிக்கணும். நம்ம பலகீனமாக இருக்கும் பொழுதே அவங்க நம்மளை தாக்குவாங்க. நம்ம பலமாக்கிக்கணும்னா இந்த எண்ண கழிவுகள் புதிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக போடணும். தேவையில்லாத எண்ணங்களை கழித்து வெளியில் தள்ளிடணும். அது உணவுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கு மட்டும் இல்லை, எண்ணத்துக்கும் அதுவே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்குமே இது தேவை தான். எண்ணெய் குப்பைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் இருக்கே, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பாருங்கள், ஒரு ரொம்ப கம்மி நேரத்துக்குள்ளே ஏராளமான குப்பைகள் ஒன்றா வெளியில் வரும். அது ஏன் இப்படி வருது, இவ்வளவு காலம் எங்கே இருந்தது, ஏன் வரணும் அப்படின்னு நமக்கு காரணமே சொல்ல முடியாது. ஏதோ காலத்தில் இருந்ததெல்லாம் நினைவுக்கு வரும். அந்த மாதிரி குப்பைகளை நாம் தான் வேற ஒரு, அதாவது விளக்கேற்றினா இருட்டு போயிடும். இது உண்மை, மிகப்பெரிய உண்மை. அது மாதிரி நம்முடைய எண்ண கழிவுகள் அதை வெளியேற்றும் ஆற்றலை பெற்று புதிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக போட ஆரம்பிக்கிறப்போ நம்மளை கவலைன்ற நோய் தின்னாது. அந்த பெரும் பள்ளத்தில் நம்ம விழமாட்டோம். அது நம்மை கொன்று அழிக்காது. அதுலேருந்து தப்பிக்கணும்னா நல்லா தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இந்த உபதேசத்தை எல்லாரும் ஏற்றிட்டா மகிழ்ச்சியான ஒரு உலகம் புதுசாக வரும். அவர் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அறிவு ஆரோக்கியம், அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி சின்ன குழந்தையிலேருந்தே இந்த நல்ல விஷயங்களை பழக்கி விடும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் பார்க்காம, இந்த பொறிப்புலன்கள் தான் நம்மளை எல்லாத்துலேயும் இழுத்து விடுறது. எதையானும் பார்ப்போம், எதையானும் கேட்போம், எதையானும் சாப்பிடுவோம், எதையானும் ஆசைப்படுவோம், அது நடக்கலையேன்னு கவலைப்படுவோம். இதுவே நம்ம பொறிப்புலன்கள் நம்மளை இழுத்து கொண்டு விடுற பள்ளத்தில் அதுவும் அதான் இந்த கண்ணு காது மூக்கு வாய் பண்ணுற சேட்டை தான். அதெல்லாம் நம்ம வேணான்னா அதுங்களை நம்ம ஜெயிக்க கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நம்ம பலசாலியாக மாறணும். அதனால் இதுலேயும் உள்ள வர்ற எண்ணங்கள் இன்புட் நல்லதாக இருந்தால் அவுட்புட் நல்லதாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே. தெரிஞ்ச விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன் பாரதியார் வாயிலாக, அவ்வளவுதான். இதையே தான் ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் பல பாடல்களில் சொல்லுவார். நீ எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் தினம் தேடுவாய் அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்களை சொல்லித்தரார். வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே, வந்ததை ஒப்புக்கொள்வாய், வந்ததுவே சிவன் தந்தது என்று அறிந்து சிந்தை தெளிந்து தேறி தெளிந்து வந்ததை ஒப்புக்கொள்வாய் அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி எதை நம்ம ஏற்றுக்கிறோம், எதை வெளியில் தள்ளணும் அப்படின்றது தெரிஞ்சு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லோரும் இன்புற்றி இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே,
அப்படின்றது ஞானிகளோட எண்ணம். அதனால் பாரதியாரும் எல்லாருக்கும் இதையே சொல்கிறார். வாழ்க வளமுடன். இந்த நல்ல கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மென்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. பழசெல்லாம் அப்படி போக்க கற்றுக்கணும். போகி பண்டிகையில் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறாங்க. எதுக்கு? சும்மா வெறும் பேப்பரை கொளுத்துறது இல்லை. முதல்ல இங்கே இருக்கிறத கொளுத்துறதுக்கு நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.